நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மார்ச் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது ரிஷபத்திலிருந்து செவ்வாய் பகவான் விருச்சிகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமக்கலமாக இருக்குங்க விருச்சிக ராசிக்கு. குரு வேறு ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்க்கறது, ராசிநாதன் பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. உங்களுடைய தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு வேலையில், தொழிலில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி சிறப்பாக பணியாற்றுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 5ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு கூட சென்று விட்டு வர முடியும். 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். விபரீத ராஜயோகத்தை தருவார். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு கெடுபிடி, பிரச்சனைகள் இதெல்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் எல்லா இடமும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார். வேலையில் டென்ஷன் இருந்திருக்கும், ப்ரெஷர் இருந்திருக்கும், வேலை பளு, அடுத்தவங்களுடைய டார்ச்சர் இப்படிலாம் இருந்திருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு எதுவும் இருக்காது. என்னப்பா நமக்கு அப்படிலாம் வேலை நடக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது அப்படின்ற அளவுக்கு செல்லும். 4ஆம் இடம் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் 10க்குடையவன் 4ல் இருக்கார். ஏன்னா 4ல் சூரியன் தான் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஆனால் புதனும் சேர்ந்து இருக்கிறதால புதாதித்ய யோகம் ஏற்படும். மற்றபடி எந்த குறையும் கிடையாது. 10ஆம் இடத்தை பார்ப்பது, 10க்குடையவன் 10 பார்க்குறார். அப்போ தொழில் சிறந்து விளங்கும், உத்தியோகமும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் ஒரு சந்தோஷமாக இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்த்துட்டு பாராட்டுக்களை பெற்று வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி தொழிலும் நல்ல ஒரு அமக்கலமாக நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். 5ஆம் இடம் குரு இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். அவர் 7க்குடையவன் ஆகிறார். 7க்குடையவன் 5ல் இருந்தாலே ஒரு காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். காதல் இளமையில் இருக்கிறவங்களுக்கு தானே வரப்போகுது. ஸோ அப்போது ஒரு இளஞ்சிட்டுக்களுக்கு காதல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதை அவங்க ப்ரப்போஸ் பண்ணலாம். அதை லவ்கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். அது இளமை பருவத்தில் இருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களுக்கு மட்டும்தான் அந்த நிலை. மற்றபடி உங்களுக்கு குரு சுக்கிரன் இணைவு என்பது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த சினிமா, தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அதாவது நகைக்கடை உரிமையாளர்கள், அதில் சேல்ஸ்மேன்ஸ், துணிக்கடை உரிமையாளர்கள், அதனுடைய சேல்ஸ்மேன்ஸ், பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள், நிதி நிறுவனங்கள், இன்சூரன்ஸு, செல்ஃப் ஃபைனான்ஸு, அரசு கருவூலம், இப்படி இதையும் தாண்டி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. வீடெல்லாம் அழகுபடுத்துறதுன்னு ஒரு கலை இருக்குது.
அப்புறம் ஒப்பனை கலைஞர்கள்னு இருக்காங்க. அதாவது திருமணத்துக்கு விசேஷங்களுக்கு அவங்க வந்து மேக்கப் போடுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். 6ல் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தருவார். எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்தில் ராசிநாதனே இருக்கிறார். 7க்குடையவன் சுக்கிரன் குருவோடு இணைஞ்சிருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மற்றபடி வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள், இது வரைக்கும் ஏதாவது விசா கிடச்சிருக்காது, இல்லை ஒரு அங்கேருந்து லெட்ரு எதுவும் கிடச்சிருக்காது. இப்போ அதுக்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. வெளிநாடு கிளம்பக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். கண்டிப்பாக வெளிநாடு கிளம்புவீங்க. அது தொழிலுக்காகட்டும், இல்லை உத்தியோகமாகட்டும், இல்லை உயர்கல்விக்காக ஆகட்டும், நிச்சயமாக ஏதோ ஒன்றுத்துக்கு ஒரு சிலர் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாடு போவீங்க. மற்றபடி 10ஆம் இடத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. எண்ணிய செயல் ஈடேறப் போகுது. எல்லாம் லாபமாக வரப்போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு. ஆண் பெண் இருபாலரும் 2வது திருமணத்திற்காக யார் காத்திருக்கிறீர்களோ அவங்களுக்கு அதற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. பேச்சுவார்த்தை முடித்து 2வது திருமணத்திற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 12ல் கேது இருந்து சனி பார்க்குறார். உங்களுக்கு ஒரு சிலருக்கு உறக்கம் வராது, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்னு வெளில கிளம்பிடுவீங்க. எது எப்படி இருந்த போதிலும் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம், சிறப்பாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.